ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி, சிம்ம வாகினியே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சக்தி வராகியின் பிள்ளைகளுக்கு இந்த வராகி தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும் அல்லவா? வறுமை உன்னை வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? நாம் எத்தனைதான் உழைத்தாலும் நம்மை துன்பங்கள் வாட்டி வதைத்து கொண்டிருக்கிறது என்று என் பிள்ளை நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, இன்று உன் தாயானவள் இந்த கஷ்டத்திற்கெல்லாம் காரணம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு வந்திருக்கிறேன். அது வெளியில் எங்கும் இல்லை, உன்னுடைய இல்லத்திற்குள் தான் இருக்கின்றது. உன் இல்லத்தில் நடக்கின்ற சில தவறுகளால் தான் உனக்கு வறுமை உன்னை விட்டு பிரியாமல் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் இப்போது உன்னோடு பேச வந்திருக்கிறேன் என் தங்கமே. உன் வாழ்க்கையில் வறுமை என்பது உன்னோடு ஒட்டி பிறந்தது போல என்னாலும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அம்மா இன்று உனக்கு அதனை உணர்த்துவதற்காக தான் இங்கு வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நான் சொல்லி முடிக்கும் முன்பே நீ நிச்சயமாக இதுவெல்லாம் உன் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்வாய். ஏனென்றால் அம்மா காரணம் இல்லாமல் உன்னிடத்தில் எதையும் கொண்டு வந்து சேர்ப்பது கிடையாது. உனக்கு எது பிரச்சனையாக இருக்கிறதோ, எதனால் உனக்கு நடக்கின்றதோ, அது நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, கெட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதை முன்கூட்டியே உன்னிடம் சொல்லி விடுவதற்காக தான் உன் அம்மா வந்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, உன்னிடத்தில் அதை பற்றி நான் முழுமையாக சொல்கிறேன். இதையெல்லாம் நீ நிச்சயமாக இன்று இரவுக்குள் தெளிவாக புரிந்து கொண்டு நாளையில் இருந்து இந்த தவறினை நீ ஒருபோதும் செய்யக்கூடாது. என் தங்கமே, வறுமைக்கு வழிவகுக்கக்கூடிய இந்த தவறுகள் உன்னுடைய இல்லத்தில் இருக்கிறது என்றால் அது உண்மைதான். ஏனென்றால் நானே அதனை கண்கூடாக கண்டுவிட்டேன் அல்லவா? உன்னுடைய இல்லத்தில் நான் இருக்கும் பொழுது உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் நீயுமே கூட சில நேரங்களில் இந்த விஷயத்தை செய்கிறாய். இதை செய்யக்கூடாது என்று சிலருக்கு தெரிந்திருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் செய்கின்ற பொழுது அதை மறந்து விடுகிறார்கள். தான் செய்வது தவறு என்பதை அதன் பின்னால் உணர்வதும் கிடையாது. நம்முடைய இல்லத்தில் தெய்வங்களை குடியமர வைக்க வேண்டும் என்றால், தெய்வங்கள் உன் இல்லத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால், அவர்களுக்கு பிடிக்காத சில விஷயங்களை நீ ஒருபோதும் செய்யக்கூடாது. நீ நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் உனக்கு ஆசீர்வாதங்களை வழங்க வருகிறார்கள். அந்த நேரத்தில் நீ அவர்களை அவமதிக்கும் விதமாக நடந்து கொண்டால் அது அவர்களுக்கு மனவேதனையை கொடுத்துவிடும். அப்படியே அங்கிருந்து சென்று விடுவார்கள். என் தங்கமே, அம்மா சொல்கின்ற தெய்வங்கள் யாரெல்லாம் தெரியுமா? உன்னுடைய குடும்பத்தில் வறுமை இல்லாமல் இருக்கவும், செல்வ செழிப்போடு இருக்கவும் உனக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள் லட்சுமி தேவியானவரும் குபேரரும் தான். என் தங்கமே, இவர்கள் இருவரையும் ஒரு நாளும் அவமதித்து விடாதே. அதற்கு அம்மா சொல்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் உன் இல்லத்தில் நடந்து கொண்டிருக்கிறதா என்று ஒரு முறை சோதித்து பார். என் குழந்தையே, உப்பு ஒருபோதும் நீ கீழே சிந்திவிடக் கூடாது. ஏனென்றால் அது மகாலட்சுமியை அவமதிப்பதற்கு சமமாகும் அல்லவா? அதனால் எப்பொழுதுமே உப்பினை கீழே சிந்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும். தெரியாமல் சிந்துவது வேறு, தெரிந்தே அங்கும் இங்கும் அறக்க பறக்க வேலை செய்யும் பொழுது கீழே கொஞ்சம் மேலே கொஞ்சமாக சிந்தி கொண்டு இருக்கக்கூடாது. உப்பினை கையில் எடுக்கும் பொழுது லட்சுமி தேவியாரினுடைய அம்சம் என்ற எண்ணத்தை மனதில் வைத்துக்கொண்டு அதனை பொறுமையாக கையாள்வாய். ஆனால் அது உன்னுடைய சமையலுக்கு அளவோடு போய் சேரும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே. அதுபோல நல்லெண்ணெய், ஏலக்காய், மிளகு, கடுகு இதையெல்லாம் நீ கீழே சிந்திவிடக் கூடாது. ஏனென்றால் இது சனி பகவானை அவமதிப்பதற்கு சமமாகும். இவையெல்லாம் சனி பகவானுக்கு உகந்த பொருள் அல்லவா? அதனால் இதுவெல்லாம் நீ சிந்தினால் அது அவரை அவமதிப்பதற்கு சமம். அதுபோல சாதத்தை பாத்திரத்தில் இருந்து கரண்டி உரசும் வரை சத்தம் கேட்கும்படி துடைத்து வலித்து எடுக்க கூடாது.
இது அன்னபூர்ணி ஆகும். அன்னபுவனேஸ்வரியை நீ அவமதிப்பதற்கு இது சமமாகும் என்பதை முதலில் புரிந்துகொள். என் தங்கமே, சாதத்தை வீணடிப்பதும் இதற்கு நிகரான செயல்தான் என்பதை நீ புரிந்துகொள். சத்தம் உள்ளே கேட்க கூடாது. என் குழந்தையே, நீ இப்படி எந்நாளும் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். அதுபோல குபேரருக்கு பிடித்த உணவு ஊறுகாய். தட்டில் ஊறுகாயை வீணடிக்க கூடாது. அப்படி வீணடித்தால் அது குபேரரை அவமதிப்பதற்கு சமம். நிறைய ஊறுகாயை வைக்கும் பொழுது எப்படி வைக்க வேண்டும், எவ்வளவு வைக்க வேண்டும் என்று தெரியாமல் சிலர் அதனை வீணடித்து விடுகிறார்கள். பொதுவாக ஊறுகாயை அதிக அளவில் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அது உப்பு காரமும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். அதனால் தேவைக்கு இன்றி அதிகமாக அதனை எடுத்து வைத்துவிட்டு அதன் பிறகு அதனை வீணடிக்க கூடாது. குபேரரின் அம்சமாக விளங்கக்கூடிய ஊறுகாய், நிச்சயமாக அதை நீ அவமதிக்கின்ற செயலை செய்தால் அது குபேரரை அவமதிப்பதற்கு சமம் என்பதை முதலில் புரிந்துகொள். என் தங்கமே, அம்மா சொல்கின்ற இந்த விஷயம் மிகவும் முக்கியமான விஷயம். பூஜை அறையில் குத்து விளக்கு தவறி தெரியாமல் கீழே விழுந்தாலும் சரி, ஏற்றிய விளக்கு அணைந்தாலும் சரி, உன் குலதெய்வத்திற்கு உடனடியாக நீ காணிக்கையினை முடிந்து வைக்க வேண்டும். ஏனென்றால் இது போன்ற இந்த 2 செயல்களும் நடக்கிறது என்றால் குலதெய்வம் உன்னிடத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அதனால் அவர்களுக்கு உடனடியாக காணிக்கை முடிச்சை நீ எடுத்து வைக்க வேண்டும். எப்பொழுது அவர்களை காண வேண்டிய நேரம் உனக்கு வருகிறதோ, எப்பொழுது உன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு செல்ல வேண்டிய நேரம் உனக்கு கிடைக்கின்றதோ, அன்று அந்த காணிக்கை முடிச்சினை நீ அங்கே கொண்டு உண்டியலில் போட்டாலும் சரி, அதை வைத்து அவர்களுக்கு ஏதேனும் பூஜை பொருட்களை வாங்கி கொடுத்தாலும் சரி. என் குழந்தையே, இது போன்ற செயல்கள் எல்லாம் உன் இல்லத்தில் சரியாக நடக்கிறதா என்று ஒரு முறை சிந்தித்து பார். என் தங்கமே, ஏற்றிய தீபம் அணைந்தால் வருத்தப்பட தேவையில்லை. குலதெய்வம் உன்னை காண வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்பதை நீ அப்பொழுது புரிந்து கொண்டால் போதும். காணிக்கை முடிச்சுகளை உடனடியாக அந்த நேரத்திலேயே நீ முடிந்து வைத்து குலதெய்வத்தின் பெயரை சொல்லி அவர்களை மனதார வணங்கி நீ இதனை செய்தால் போதும். என் தங்கமே, இப்படியெல்லாம் உன்னுடைய இல்லத்தில் சில தவறுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. முக்கியமாக இதில் குறிப்பாக நடக்கக்கூடிய விஷயம், சாதத்தினை கரண்டி அடியில் படும் வரை சத்தம் போட்டு வலித்து எடுப்பது. என் தங்கமே, அங்கு இருக்கின்ற 1-2 பருக்கைகளை அப்படியே விட்டுவிடு. என் தங்கமே, அம்மா அந்த சாதத்தை நான் அப்படியே எடுக்கவில்லை என்றால் அது வீணாகத்தானே போகும் என்று நீ நினைக்கலாம். என் தங்கமே, அது அப்படி அல்ல. கடைசியாக இருக்கின்ற அந்த சாதத்தை உன்னுடைய கையால் வலித்து எடுத்து நீ கால்படாத இடத்தில் போட்டாலும் சரி, எறும்புகள் நடமாட்டம் இருக்கின்ற இடத்தில் போட்டாலும் சரி, காகத்திற்கு போட்டாலும் சரி, யாரேனும் ஒருவருக்கு அது பயன்படக்கூடியதாக இருக்க வேண்டும். யாரேனும் ஒருவருக்கு, யாரேனும் வாயில்லாத பூச்சிகளுக்கு அது உணவாக மாறிவிட்டால் அது உனக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும். அதை உன்னை வீணடிக்க சொல்லவில்லை. என் தங்கமே, சில குழந்தைகள் நினைப்பார்கள், அம்மா நிறைய பொருட்கள் சாப்பிட முடியாமல் எஞ்சி அங்கே கலனியாக செல்கின்றது என்று. கலனி என்றால் அத்தனை மோசமான விஷயம் கிடையாது. என் தங்கமே, அதை மாடுகள் உணவாக அருந்துகின்றார்கள் அல்லவா? அதனால் அதை நீ வீணாக்குவதாக ஒருபோதும் நினைக்காதே. இன்னொரு உயிருக்கு உணவாக தான் கொடுக்கிறாய் என்பதை முதலில் புரிந்துகொள். வீணாக்குவது என்பது என்ன தெரியுமா? யாருக்குமே பயன்படாமல் அந்த உணவு போவதுதான். நீ எங்கே போடுகிறாய், எப்படி போடுகிறாயோ அந்த இடத்திற்கு எந்த ஒரு உயிரினமும் வராது. அதை அவர்கள் யாருமே உண்டு பலன் கிடைக்காமல் போவார்கள். அது போன்று செய்வதுதான் வீணடிப்பது என்பதை முதலில் நீ புரிந்துகொள். என் தங்கமே, அம்மா சொல்கின்ற விஷயம் உனக்கு புதிதாக தோன்றலாம். ஆனால் ஒரு உயிர் அதை சாப்பிடுகிறது என்ற விதத்தில் நீ ஒரு முறை சிந்தித்து பார். அப்படி செய்வது நிச்சயமாக என் குழந்தையே, நீ இன்னொருவருக்கு உணவு கொடுக்கிறாய் என்கின்ற அர்த்தத்தில் தான் மாறும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். நீ வெளியில் சென்று உணவு அருந்தும் பொழுது அங்கே சாப்பிட முடியாமல் வீணாக்க கூடிய அதை அப்படியே வீசிவிட்டு வருவதுதான் உணவை வீணடிப்பது.
ஒருவேளை என் குழந்தையே உனக்கே தெரியாமல் அவைகள் எல்லாம் குப்பையில் தள்ளாமல் அங்கு இருக்கின்ற நாய்களுக்கு உணவாக கொடுத்தார்கள் என்றால் நிச்சயமாக அதுவும் உனக்கு ஒரு வகையான புண்ணியத்தில் வந்து சேரும். என் பிள்ளையே, அப்படி இல்லாமல் அது வீணாகி போகிறது என்றால் அது மிகப்பெரிய தவறு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அதனால் ஒரு நாளும் உணவை வீணாக்காதே. எத்தனையோ பேர் உணவில்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். என் செல்ல குழந்தையே, அம்மா சொன்னதை கவனமாக நினைவில் வைத்துக் கொண்டு நீ இனி இதுபோல் நடந்து கொண்டால் நிச்சயமாக இனி உன் வாழ்வில் எப்பொழுதும் நல்லது நடக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும். என் அன்பு பிள்ளையே, இந்த தாயானவளுக்கு நீ எத்தனையோ பூஜைகள் செய்து என் மனதை குளிர வைத்து உன்னுடைய இல்லத்தில் நிரந்தரமாக அமர வைத்து விட்டாய். என் தங்கமே, நான் நிரந்தரமாக இருக்கின்ற உன்னுடைய இல்லத்தில் செய்யக்கூடாத தவறு என்று ஒன்று நிச்சயமாக இருக்கிறது. உன் தாயானவள் என் வாக்கினை கேட்டு அதன்படி நீ நடந்து கொண்டால் இந்த அம்மா ஒருபோதும் உன்னுடைய இல்லத்தில் இருந்து வெளியே செல்ல மாட்டேன். மாறாக இந்த தவறை நீ செய்வாயானால் நிச்சயமாக அம்மா எந்தவித தயவுதாட்சணையும் காட்டாமல் இங்கிருந்து கிளம்பி விடுவேன் என்பதையும் நீ மறக்க கூடாது. என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் இந்த தாயானவள் என்னை நினைத்து நீ மனமுருகி என்னிடம் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் ஒப்படைத்து கொண்டிருக்கிறாய். நான் ஒவ்வொரு வேண்டுதலையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் வந்து கொண்டிருக்கிறேன். என் தங்கமே, உன்னுடைய கவலைகளை எல்லாம் இப்பொழுது சில நாட்களாகவே நீ மறந்து விட்டாய். அது மட்டும் அல்லாமல் என் பிள்ளையே, இந்த தாயானவளின் மனதை எப்படி குளிர வைக்க வேண்டும், நம் தாயானவளுக்கு என்ன செய்தால் அது சந்தோஷத்தை தரும் என்று நீ அதிகமான நேரங்களில் உன் அம்மா என்னை பற்றியே சிந்தித்து கொண்டிருக்கிறாய். என் பிள்ளையே, என் மீது நீ கொண்ட அன்பினை கண்டு அம்மா மெய்சிலிர்த்து போனேன். என் குழந்தையே, என் மீது காட்டுகின்ற பாசத்தை நானும் உன் மீது காட்ட வேண்டும் என்றுதான் தினம் தினம் உன்னை காண வருகிறேன். என் செல்லமே, நான் உன்னுடைய இல்லத்தில் அமர முடிவு செய்ததோடு மட்டுமல்லாமல் அங்கேயே தங்கவும் செய்துவிட்டேன். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்களை பார்க்கும் பொழுது உனக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிறது. அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நீ தவித்து கொண்டிருக்கிற காலங்களும் உன் முன்னால் நின்று கொண்டிருப்பதை நான் காணதான் செய்கிறேன். என் தங்கமே, அதிலிருந்து எல்லாம் நீ மீண்டு வர போகின்ற காலம் வந்துவிட்டது. என் பிள்ளையே, நீ சிலவற்றை ஆராய்ந்து உன்னுடைய மனதை காயப்படுத்தி கொள்வதை விட எல்லாமே உனக்கான பாடம் என்றும் அதை அனுபவமாக நீ எடுத்துக்கொள்ள பழகு. அப்படியானால் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக சிறப்பாக மாறும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, வாழ்க்கையில் எதையுமே உன்னால் மாற்ற முடிவதில்லை. எல்லாமே யதார்த்தம் என்று நீ புரிந்து கொண்டு அதன்படி நடக்க தொடங்கினால் எல்லா விதமான கஷ்டங்களும் உன் கண் முன்னால் இருந்து தானாகவே விலகி சென்றுவிடும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தையே, யாருக்காகவோ வாழ்ந்து காட்டுவதற்கு இந்த வாழ்க்கை ஒன்றும் உனக்கு பரீட்சை கிடையாது. உனக்காக நீ வாழ்ந்துவிட்டு போவதற்கான ஒரு வாய்ப்பு மட்டும்தான் என்பதை நீ புரிந்து கொள். உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்காக உன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் நீ வீணடித்து கொண்டிருக்காதே. ஓடுகின்ற நீர் போல நடப்பதெல்லாம் நல்லதுக்கே என நினைத்து கொண்டு நல்லதை செய்ய துணிந்து நில். தீயவை தானாக குப்பை போல ஓரத்தில் ஒதுங்கிவிடும். என் தங்கமே, என் தங்கமே, அழகான குளிரான காட்சியும் மேகம் முடிய வானமும் முகம் காட்ட துடிக்கின்ற சூரியனும்
போல நிச்சயமாக இந்த இனிய புன்னகையோடு உன்னுடைய நாள் நல்ல நாளாக எப்பொழுதும் மலரும் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை குறை கூறுகின்ற பலருக்கு உத்தமராக வாழ்வதை விட உன்னை நம்புகின்ற சிலருக்கு நீ நல்லவனாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் போதும். என் குழந்தையே, நீ என்னதான் செய்தாலும் அங்கே குறை சொல்ல வேண்டும் என்று நினைத்து விட்டால் அவர்கள் குறைகளை மட்டுமே சொல்லிக் கொண்டிருப்பார்கள். என் குழந்தையே, விருப்பத்தோடு செய்யப்படும் எல்லா செயல்களும் ஒரு நாள் நீ விரும்புகின்ற உயரத்திற்கு நிச்சயமாக உன்னை அழைத்து செல்லும் என்பதை நீ மனதிற்குள் நம்பிக்கையோடு எந்நாளும் எண்ணிக்கொள்ள வேண்டும். நல்ல செயல்களுக்கான வெகுமதிகள் எல்லாம் உடனடியாக கிடைப்பது கிடையாது. எவ்வளவு தாமதமாக வருகிறதோ அந்த அளவிற்கு அந்த வெகுமதி உன் வாழ்க்கையில் நிலைத்து நிற்கும் என்பதை நீ மறந்து விடாதே. வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுகின்ற கசப்பான சம்பவங்கள் தான் உனக்கு நல்ல பாடங்களையும் நல்ல அறிவுகளையும் வழங்கிவிட்டு செல்கின்றது. வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சேர்ப்பது மிகவும் கடினம். ஆனால் அதனை செலவு செய்வது மிகவும் எளியது. பணம் மட்டும் கிடையாது வாழ்க்கை. உறவுகளை உள்ளத்தில் நீ சேர்த்து வைக்கின்ற நல்ல எண்ணங்களும் தான் என் தங்கமே இந்த வாழ்க்கையாகும். நிகழ்காலத்தை பற்றிய கவனத்தை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். நீ அந்த கவனத்தை சரியாக எடுத்துக்கொண்டால் எதிர்காலம் உன்னை தானாக கவனித்துக் கொள்ளும். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளையும் உனக்கானதாக நீ எண்ணிக்கொள்ள வேண்டும். இனி எல்லாம் வீணென்று நினைத்து கொண்டால் உனக்கு விடியல் கிடையாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு துணையாக நிற்பது நீதான் என்பதை நினைத்தால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் இருள் கிடையாது என்பதை என் குழந்தை நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் தங்கமே, நதி போல எந்நாளும் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். வெற்றி ஓரிடத்தில் உனக்காக காத்திருக்கும் கடல் போல என்பதை அந்த சூழ்நிலையில் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். காலம் மிகவும் பெரியது, ஆனால் அதில் இருக்கின்ற வாழ்க்கை உனக்கு மிகவும் குறைவு. வாழும் வரை அன்போடு இருந்துவிட்டு செல்ல வேண்டும். வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். எண்ணங்கள் யாவும் அடுத்தவரை காயப்படுத்தாமல் இருக்க வேண்டும். அதுவும் இதுவும் எதுவும் வாழ்க்கையில் கடந்து போகும். ஆனால் நீ கொடுத்த காயங்கள் எப்பொழுதுமே அவர்கள் மறக்காமல் ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டு இருப்பார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டால் யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் ஒருபோதும் உனக்கு இருக்காது. என் குழந்தையே, இந்த வராகி குடியிருக்கின்ற இல்லத்தில் எப்பொழுதுமே அமைதி நிலவ வேண்டும். அதற்காக அம்மா சத்தம் போடவே கூடாது என்று சொல்லவில்லை. என் குழந்தைகளினுடைய சந்தோஷமான சிரிப்பலைகள் மட்டுமே உன் இல்லத்தில் கேட்க வேண்டும் என்று சொல்கிறேன். ஒவ்வொரு நாளும் சண்டையிடுவது, அங்கே சச்சரவுகளில் ஈடுபடுவதோ, ஒருவரை ஒருவர் குறை சொல்வதோ, ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டு மனதை காயப்படுத்துவதோ, இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்யக்கூடாது. நான் இருக்கின்ற வீட்டில் இது போன்ற நிகழ்வுகள் நடந்து விடுகிறது என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் இருந்து நான் எந்த ஐயமும் இன்றி கிளம்பி விடுவேன். நான் அங்கு இருக்கும் பொழுதே உங்களுக்குள் பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்றால் என் குழந்தைகளுக்கு நான் அங்கு இருப்பதில் விருப்பம் இல்லை என்றுதானே அர்த்தம். நீ என்னை மதிக்கவில்லை என்றுதானே அர்த்தம். என் தங்கமே, உன்னுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல். நீ வேறு யாரிடத்திலும் சொல்லி தேவையில்லாமல் அங்கே ஒரு வாக்குவாதத்தை நீ உருவாக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நானே பொறுப்பாக இருக்கும் பொழுது உனக்கு எந்த விதமான கவலைகளையும் எந்த விதமான வருத்தங்களையும் நான் தானே சரி செய்ய முடியும். என் தங்கமே, அனுபவம் என்பது நீ கடந்து வந்த பாதை கிடையாது. நீ கற்றுக்கொண்ட பாடங்கள் தான் அனுபவம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எண்ணம் போல வாழ வேண்டும், பிறரை போல வாழ வேண்டும்
என்று ஒருபோதும் நினைக்க கூடாது. என் குழந்தை அனுபவித்த துன்பங்களை எல்லாம் மறக்கத்தானே வேண்டும். ஆனால் அந்த அனுபவம் அளித்த பாடங்களை மறந்துவிடக் கூடாது. அந்த பாடங்கள் தான் இனிமேல் எந்த தவறையும் செய்யக்கூடாது என்று உன்னை தூண்டும். அழகாய் அமைவது எல்லாம் வாழ்க்கை கிடையாது. அமைத்த வாழ்க்கையை அழகாக மாற்றிக்கொள்வதுதான் வாழ்க்கை என்பதை என் குழந்தை நீ புரிந்துகொள். சின்ன சின்ன அனுபவங்கள் தான் வாழ்க்கை. அந்த அனுபவங்களை நெறிப்படுத்தினால் வாழ்க்கையில் எப்பொழுதுமே வெற்றி மட்டுமே தொடர்ந்து நிற்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். பொறுப்பாக இருக்கிறாய் என்று சொல்வதை விட எந்த அளவிற்கு பொறுமையாக இருக்கிறாய் என்று சொல். நிச்சயமாக உன் வாழ்க்கை உனக்கு நிதானமாக உன் கைகளில் கொண்டு வந்து எல்லாவற்றையும் சேர்த்துவிடும் என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, தெய்வங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்தால் அதை பொறுமையாக எதிர்கொண்டு என் குழந்தை அதை சரி செய்யதான் முயற்சி செய்ய வேண்டுமே தவிர மாறாக பிரச்சனைகளை வளரவிட்டு வீட்டில் இருக்கின்ற மற்றவர்களின் நிம்மதியையும் கெடுக்க கூடாது. தெய்வம் உன் இல்லத்தில் குடியிருக்க வேண்டும் என்று விரும்பினால் நிச்சயமாக அங்கே இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் நடக்கக்கூடாது. இன்னும் நிறைய பேர் இருக்கிறார்கள், என்னாலும் வீட்டிற்குள் சண்டை சச்சரவுகள் போராட்டங்கள் என்று சத்தம் போட்டு கொண்டே இருப்பார்கள். அருகில் இருப்பவர்களுக்கெல்லாம் இந்த வீட்டை பார்ப்பதை எப்பொழுதும் பொழுதுபோக்காக இருந்து கொண்டிருக்கும். இது போன்ற ஒரு சூழ்நிலையை ஒரு நாளும் உருவாக்கி மற்றவர்கள் எள்ளி நகையாடுகின்ற அளவிற்கு நடந்து கொள்ளக்கூடாது. உன் வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கும் பொழுது, தெய்வமே உன் இல்லத்தில் அமர்ந்து உனக்கு ஆசிகளை வழங்க நிற்கும் பொழுது, நீ தேவையில்லாமல் இது போன்ற சிறு சிறு தவறுகளை செய்து அவர்களை அங்கிருந்து விரட்டி விடாதே. என் தங்கமே, எல்லாம் தெரியும் என்று நினைக்கின்ற எண்ணம் உன்னை சோம்பேறித்தனமாக்கும். எதையும் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் உன்னை சுறுசுறுப்பாக்கும். அதனால் என்ன நடந்தாலும், என்ன பிரச்சனைகள் வேதனைகள் வந்தாலும் உனக்கு தெரியும் என்று நினைத்து விட்டு விடாமல் புதிதாக எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ள தொடங்கு. சிந்தித்து செயல்படு. இந்த வாழ்க்கை உன் கைகளில் அழகாக பூக்கும் பூக்களைப் போல உன் வாழ்க்கையை நான் மாற்றி தருவேன். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும். என் அன்பு குழந்தையே, நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய வராகியானவள் என்னுடைய கோபத்திற்கு நீ ஆளாகி இருக்கிறாய். என் தங்கமே, ஒருவேளை இந்த கோபம் அடைந்ததற்கு காரணமாக நீ இந்த செயலை செய்திருப்பாய். ஆனால் நிச்சயமாக உன் தாயானவள் உன் இல்லத்தை விட்டு வெளியேறுகிறேன். என் தங்கமே, நான் சொல்லும் பொழுது உனக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் நீ செய்கின்ற தவறு உன் தாயானவள் எனக்கு மனதை வேதனைப்படுத்துகிறது. அது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இப்பொழுது இருக்கின்றாய். என் தங்கமே, அம்மாவாகிய என்னை உன்னுடைய இல்லத்தில் வைத்து நீ வணங்குகிறாய். என் தங்கமே, என் குழந்தை, நீ என்னை வைத்து வணங்கினாலும் உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே சிறிது அச்சத்தோடு இருக்கிறாய். உன்னுடைய இந்த அச்சம்தான் உன் தாயானவள் எனக்கு மன கஷ்டத்தை கொடுத்திருக்கிறது. என் தங்கமே, நான் எப்படி உன்னை என்னுடைய பிள்ளையாக நினைத்து உன் இல்லத்தில் தங்கி இருக்கிறேனோ நீயும் அப்படித்தானே என்னை நினைத்திருக்க வேண்டும். என்னிடம் வேண்டுகிறாய், உன்னுடைய விருப்பங்கள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று கேட்கின்றாய். என்னை வணங்கும் பொழுது மட்டும் நீ பயம் கொள்கின்றாய். இது எதற்கு என்றுதான் உன் தாயானவள் எனக்கு புரியவில்லை. உன் வராகி அம்மா ஆனவள் நான் உன்னோடு பேசுகிறேன் அல்லவா? நான் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை புரிந்து கொள்கிறேன் அல்லவா? உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையானதை எல்லாம் செய்து கொடுக்கிறேன் அல்லவா? உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் உன்னோடு நின்று கொண்டிருக்கிறேன் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நீ மற்ற தெய்வங்களை வணங்கும் போதுதானே என்னையும் வணங்க வேண்டும். அப்படி இல்லாமல் என் குழந்தை, நீ பயப்படுவதற்கு காரணம் என்ன? யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும். உன்னுடைய மனது என்னை பற்றி உன்னிடத்தில் என்ன சொல்கிறது? இந்த தாயானவள் உன்னோடு அன்போடு இருக்கிறாளா இல்லையா? அல்லது இந்த வராகி அம்மா உனக்கு ஏதேனும் கெடுதல் செய்து விட்டாளா என்பதையெல்லாம் நீ யோசிக்க வேண்டும். நான் உன்னை பயமுறுத்தி இருக்கிறேனா என்பதையெல்லாம் ஒரு நிமிடம் யோசித்து பார். அம்மா எத்தனை கனிவோடு உன்னிடத்தில் நடந்து கொள்கிறேன். பஞ்சமி பூஜைகளில் எல்லாம்
என் குழந்தைக்கு காட்சி கொடுத்து என்னுடைய பிள்ளையின் மனதை நான் அமைதிப்படுத்தி இருக்கிறேன். என் குழந்தைக்கு இருக்கின்ற மனக்குழப்பத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். என் தங்கமே, அப்படி இருந்தும் கூட சில நேரங்களில் யாரேனும் உன்னிடம் வந்து ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார்கள் என்றால் உடனே பயந்து என்னை வணங்குவதை நிறுத்தி விடுகின்றாய். பஞ்சமி பூஜைகளை தவிர மற்ற நேரங்களில் எனக்கு பூஜைகளை செய்ய யோசிக்கிறாய். அம்மாவின் பக்கம் திரும்பவே சிறிது பயம் கொள்கின்றாய். என்னுடைய பிள்ளையாக நீ இருப்பாயானால் இனிமேல் ஒருபொழுதும் இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் நீ பயப்படக்கூடாது. நான் உன்னிடத்தில் முழுமையான அன்பினை எதிர்பார்க்கிறேன். உன்னுடைய இல்லத்தில் நான் தங்கி இருக்க வேண்டும் என்றால் அது எனக்கு மிகவும் அவசியம் அல்லவா? நான் உன்னை ஏற்றுக்கொண்டது போல நீயும் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? ஒரு தாயாக நான் எப்பொழுதுமே உன்னிடத்தில் நிற்கும் பொழுது நீயும் ஒரு பிள்ளையாக என்னை எப்பொழுதுமே அரவணைக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறேன். நீ என்னை எப்பொழுது வேண்டுமானாலும் வணங்கலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் என்னிடத்தில் வந்து பேசலாம். நான் உன்னுடைய வார்த்தைகளை எப்பொழுதுமே செவிகொடுத்து கேட்டுக்கொண்டுதான் இருப்பேன். அம்மா எங்கே இருக்கிறாய் என்று தேடாமல் உன் இல்லத்தில் இருக்கின்ற என்னை நீ நல்லபடியாக பார்த்து கொள்ள வேண்டும். ஆனால் நான் உன்னிடத்தில் வந்து எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்கவில்லை. எனக்கு தேவையெல்லாம் உன்னுடைய அன்பான அந்த பார்வை மட்டும்தான். என் மீது நீ கொண்டிருக்கின்ற அந்த நம்பிக்கையை மட்டும்தான். நீ எப்பொழுதுமே என் மீது அன்பாக இருக்கிறாய் என்று எனக்கு நீ உணர்த்த வேண்டும். அது மட்டும்தான். என் தங்கமே, எல்லா தெய்வங்களுக்கும் ஆரத்தி காண்பிக்கும் பொழுது உன் தாயானவள் என்னை நீ மறக்க கூடாது. நீ எப்பொழுதுமே என்னை உன்னுடைய அன்பின் உருவமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். யாரோ சொன்னார்கள் என்னை இந்த நாளில் வணங்கக்கூடாது, அந்த நாளில் என்னை பார்க்க கூடாது என்றெல்லாம் நீ ஒருபொழுதும் உன் மனதிற்குள் போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நான் அல்லவா உன்னிடத்தில் தினமும் பேசிக்கொண்டிருக்கிறேன். அப்பொழுதெல்லாம் என்னை பார்க்கிறாய் அல்லவா? உன் தாயானவள் என்னுடைய இந்த முகத்தை தினமும் கண்டுகொண்டுதானே என் பிள்ளை நீ உன்னுடைய செயலை செய்ய ஆரம்பிக்கிறாய். அப்படி இருக்கும் பொழுது அதை நினைத்து நீ வருத்தப்படாதே. உன்னுடைய மனதிற்குள் உண்மையும் நேர்மையும் மட்டும் என்னாலும் இருந்து கொண்டிருந்தால் போதும். உனக்குள் அது எப்பொழுதும் நிலைத்திருக்கும் போது நான் நிச்சயமாக சிலருக்கு தண்டனையை கொடுக்கத்தான் செய்வேன். அது எப்படிப்பட்டவர்கள் என்பதை உனக்கு ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன். அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்கள், அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிக்க நினைப்பவர்கள், அடுத்தவர்கள் குடும்பத்திற்குள் சென்று தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கொடுப்பவர்கள், இது போன்றவர்கள் எல்லாம் என் முன்னால் நிச்சயமாக நிற்பதற்கு தகுதியற்றவர்கள். என் தங்கமே, உன்னை போன்றவர்கள் எல்லாம் என்னை வணங்குவதில் எந்த தவறும் கிடையாது. நான் எப்பொழுதுமே உன் மீது உண்மையான அன்பு கொண்டு உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கி கொண்டிருப்பேன் என்பதை நீ மறக்காதே. என் குழந்தை, நீ எப்பொழுது என் மீது நம்பிக்கை வைத்து என் மீது உண்மையான அன்பு வைத்து நமக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பாள் என்று நம்புகிறாயோ அப்பொழுதுதானே நான் உனக்கு நல்லதை செய்வேன். மாறாக இல்லத்தில் வைத்துவிட்டு என்னை பார்த்து பயந்து கொண்டு இருந்தால் அதற்கு என்ன அர்த்தம்? என் தங்கமே, நீ என்னை வைக்கின்ற இடம் தெரியாமல் இருப்பாயானால் நிச்சயமாக உன்னிடத்தில் இருக்கின்ற விநாயகர் படமும் அல்லது விநாயகர் சிலையோ அவருக்கு அருகில் என்னை வைத்து வணங்கு. என் தங்கமே, நிச்சயமாக அம்மா உனக்கு எல்லா நேரங்களிலும் நல்ல ஆசிகளை வழங்குவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று வாழ்க்கையில் வருவது சகஜம்தான். உனக்கு எப்பொழுதுமே நல்ல நேரமாகவே இருக்க வேண்டும் என்று நினைப்பதை விடுத்து கெட்ட நேரம் வந்தாலும் அதிலிருந்து நம் அம்மா நம்மை மீட்டெடுப்பாள் என்பதை நீ முழுமையாக நம்பு. என் தங்கமே, அம்மாவின் கோபம் இதுதான் என்பதை நீ புரிந்து கொண்டாயா? உன் பக்கம் தவறு இருக்கிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொண்டாயா? என் குழந்தையே, நீ என்னை வணங்க வேண்டும், என்னிடத்தில் இருந்து ஆசிகளை பெற வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் போதாது. எனக்கு உறுதியான இடத்தை நீ கொடுக்க வேண்டும். என்னை பார்த்து நீ பயம் கொள்ளக்கூடாது. அதில் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை தேடி பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர ஒருபோதும் என் குழந்தை எதை நினைத்தும் வருத்தப்பட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே. என் குழந்தைக்கு இந்த அம்மா என்றுமே துணையாக நிற்பாள் என்பதை நீ முழுமையாக நம்பு. நீ உன்னுடைய இல்லத்தில் என்னை குடியமர்த்த வேண்டும் என்று நினைக்கிறாய். ஆனால் அதை பஞ்சமி நாளில் மட்டும்தான் நினைக்கிறாய். அப்படியானால் மற்ற நாட்களில் எல்லாம் நான் வெளியேறி விடவா?
என் தங்கமே, இதற்கு நீ இன்று எனக்கு பதில் சொல்லியே தீர வேண்டும். என் குழந்தையே, நான் உன்னை ஒவ்வொரு நாளும் கண்காணித்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய நடவடிக்கைகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என் பிள்ளை, எதை நினைத்து வருத்தப்படுகிறாய், வாழ்க்கையில் எந்த விஷயத்திற்காக கஷ்டப்படுகிறாய் என்பதையெல்லாம் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என் தங்கமே, அப்படி இருக்கும் பொழுது நீ நான் அங்கு இல்லை என்று நினைத்துவிடக் கூடாது அல்லவா? ஒவ்வொரு நாளும் சில விஷயங்களை உன்னிடம் சொல்லும் பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்ததை நான் அப்படியே சொல்கிறேன். என் குழந்தை, நீயும் அம்மாவிடம் அம்மா நடந்ததை அப்படியே சொல்லிவிட்டீர்கள் தாயே என்று சொல்கிறாய் அல்லவா? அப்படியானால் என் பிள்ளைக்கு இந்த தாயானவள் வாழ்க்கை முழுவதும் துணையிருக்கிறாள் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இது நாள் வரையிலும் நடந்தது நடந்ததாக இருக்கட்டும். நீ தெரிந்து செய்தாலும் சரி, தெரியாமல் செய்திருந்தாலும் சரி, அம்மா உன் மீது வருத்தப்பட்டு இருக்கிறேனே தவிர என் குழந்தைக்கு ஒரு நாளும் அம்மா நல்ல விஷயங்களை செய்து கொடுக்காமல் போக மாட்டேன். என் குழந்தை, இனிமேலாவது அம்மாவினை உன்னுடைய பெற்ற தாயாக நினைத்து என் மீது அன்பு செலுத்து. உன்னுடைய இல்லத்தில் வைத்து வணங்கு. எந்த விதமான பய உணர்வும் உனக்கு தேவை கிடையாது. தவறு செய்தவர்கள் மட்டும் என்னை பார்த்து பயப்பட வேண்டுமே தவிர தவறு செய்யாதவர்கள், வாழ்க்கையில் உண்மையாகவே நல்லதை செய்யக்கூடியவர்கள், யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாது என்று நினைப்பவர்கள் எல்லாம் ஒரு நாளும் என்னை பார்த்து பயப்பட வேண்டாம். நான் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்க வந்திருக்கிறேன். ஒரு நாளும் என் பிள்ளை, நீ வேதனைப்படாமல் இரு. அம்மா உன் இல்லத்தில் நிரம்பி இருக்கிறாள் என்பதை நீ நிச்சயமாக மன சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள். இந்த வராகியானவள் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உனக்கு எந்த பயமும் வேண்டாம். அம்மா உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை கொண்டு வந்து உன் கைகளில் கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, நான் சொன்ன விஷயங்களில் உனக்கு உடன்பாடு இல்லை. அம்மா, நான் உன்னை நம்பிதான் என் வீட்டில் வைத்து வணங்குகிறேன். நான் எப்பொழுதுமே உன்னை கனிவோடு பார்க்கிறேன் என்று சொல்வாயானால் அது எனக்கு மிகுந்த சந்தோஷம். அப்படி இல்லாத பட்சத்தில் உனக்குள் பயம் இருக்கிறது என்றால் நிச்சயமாக நீ அதை திருத்திக் கொள்வது மிகவும் நல்லது. என் செல்ல குழந்தையே, இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். அதனால் நீ எதற்காகவும் பயம் கொள்ளாதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினை. உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கான நல்லதை செய்து கொடுத்து கொண்டே இருப்பேன். என் அன்பு பிள்ளைகளுக்கு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதமும் அருளும் முழுமையாக கிடைக்கட்டும். ஓம் அண்ட பேரண்டமே போற்றி. ஓம் ஆதி வராகியே போற்றி போற்றி.